ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி ஒர்க்கில் ஒரு டிசைனை எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய ட்ரேசிங் மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு ட்ரேசிங்க்கு 2 ஆப் தேவைப்படும். ஒன்று பின்ட்ரெஸ்ட் ஆப், இன்னொன்று பேப்பர் காப்பி ஆப். ரெண்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேசிங் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் நம்ம ஒரு மெத்தடை இன்றைக்கி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பின்ட்ரெஸ்ட் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே சர்ச் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ளவர் பென்சில் ட்ராயிங்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். எதுக்கு நான் பென்சில் ட்ராயிங்னு ட்ரை பண்ணுறேன்னா, பென்சில் ட்ராயிங் தான் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. இதில் நம்மளுக்கு நிறைய வெரைட்டியான ஃப்ளவர்ஸ் நிறைய கிடைக்கும். இதில் ஏதாச்சும் ஒரு இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ரெக்னென்ட் லேடி இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் கீழே 3 டாட் இருக்குது இல்லையா, அதை டச் பண்ணி அதில் டவுன்லோட் இமேஜின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் அது டவுன்லோட் ஆகிடும். கேலரியில் அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு பேப்பர் காப்பி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனேயே உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும். அதில் நீங்கள் எந்த இமேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுக்கும். அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே ஐ காட் இட்னு அந்த ப்ளூ கலர் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் அந்த ஸ்க்ரீனை லாக் பண்ணணுன்னா அந்த கார்னரில் லாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த இமேஜ் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அந்த வால்யூம் குறைக்கிற பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும், லாக் ஓப்பன் ஆகிடும். இப்போது இந்த இமேஜை நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாக தேவைப்படுது. ஸோ அதனால் நான் அதை நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜூம் பண்ணும்போதே அது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே கூட உங்களுக்கு அது எவ்வளோ % ஜூம் ஆகிருக்குன்னு காட்டும். அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஜூம் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்துக்கிட்டு அதை மேலே உள்ள அந்த லாக் பட்டன் இருக்குது இல்லையா, அது லாக் பட்டன் டச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்க்ரீன் மேலே எவ்வளோ தான் டச் பண்ணாலும் அது மூவ் ஆகாது, ஒரே இடத்துல இருக்கும். அதே மாதிரி ஃபோன் சீக்கிரம் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மேலே செட்டிங்ஸில் லாக் ஸ்க்ரீனில் போய் ஸ்லீப்புங்க இருக்கிறதுல 2 மினிட்ஸை நீங்கள் 10 மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கணும் இதுக்கு முன்னாடியே. அது மாதிரி பிரைட்னஸையும் நல்லா கூட்டியிருக்கணும். நெக்ஸ்ட் அந்த இமேஜை தேவையான இடத்துல ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு அந்த லாக் இமேஜை நீங்கள் டச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ட்ரேசிங் சீட்டை நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ட்ரேசிங் சீட்டை ஃபோன் மேலே வச்சு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை ஃபோன் மேலே வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டால் ரைட் ஹேண்டால் நீங்கள் வரையலாம். நீங்கள் இதில் வரைகிறதுக்கு மைக்ரோ டிப் பென் இல்லைன்னா ஜெல் பென் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போது வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். நம்ம வரையும்போது அந்த பேப்பர் ரொம்ப சுருக்கமாக இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் எல்லா இடத்தையுமே நம்ம வரைஞ்சிருக்கமான்னு செக் பண்ணிக்கணும். லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அனதர் சைடு நம்ம நகர்த்தி நம்ம லாக் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது நம்ம அந்த ஜூமிங்கில் எந்த கரெக்ஷனும் நம்ம கொண்டு வரக்கூடாது. முன்னாடி ட்ராயிங் பண்ணும்போது எந்த ஜூமோட சைஸில் இருந்துச்சோ அதிலேயே தான் இருக்கணும். நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்க இமேஜை மெயினாக வச்சு கீழே உள்ள இமேஜை நகர்த்தி நம்ம மறுபடியும் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு சைடும் மாற்றி மாற்றி எல்லா இடத்துலையுமே நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கமான்னு செக் பண்ணி எந்த இடத்தையும் விடாமல் நம்ம எல்லாத்தையுமே ட்ராயிங் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன இமேஜை இவ்வளோ பெருசாக நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்கோன்னு. இப்போது இந்த ட்ரேசிங் பேப்பரில் இருக்கிற இமேஜை எப்படி கிளாத்தில் நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னா, நம்ம இமேஜை ட்ரேஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ட்ரேசிங் பேப்பர், அப்புறம் கார்பன் ஷீட். கார்பன் ஷீட்டில் 2 கலர் இருக்குது, எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர். இது ரெண்டும் தான் நம்ம ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுவோம்.
Black அண்ட் ப்ளூ வந்து இதில் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லோ கலர் கார்பன் ஷீட் வந்து நம்ம லைட் கலர்ஸில் உள்ள கிளாத்லேனா யூஸ் பண்ணுவோம். ஒயிட் கலர் கார்பன் ஷீட் வந்து நம்ம நல்லா டார்க்கான கலர்ஸில் இருக்கிறதுலேனா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு பென்சில், அப்புறம் ஒரு எரேசர் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. கார்பன் ஷீட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கலர் வந்து கீழே படுதா இல்லையா, அந்த கார்பன் ஷீட் வந்து யூஸ் ஆகுதா இல்லையான்னு. எரேசர் வச்சு அழிச்சா போயிடும், ஸோ பயப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க எப்போவும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, கிளாத்துக்கு மேலே கார்பன் ஷீட்டோட அந்த பிளெயின் கலர் இருக்குல்ல, அந்த எல்லோ கலர், அது வந்து கிளாத் மேலே படுற மாதிரி வச்சுக்கணும். எழுத்து வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து ட்ரேசிங் பேப்பரை வச்சு 4 சைடும் நம்ம பின்னால் பின் பண்ணிக்கணும். நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம பின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பென்சில் வச்சு நம்ம அந்த ட்ராயிங் மேலே வரையணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. வரையும் போது கொஞ்சம் அழுத்தமாகவே வரைங்க. உங்களுக்கு கலர் வந்து அந்த எல்லோ கலர் டார்க்காக படல அப்படின்னா, லைட்டாக தான் பட்டிருக்குன்னா பென்சில் வச்சு நீங்கள் அதை வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. அது லைட்டாக இருக்கிறத கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க பென்சில் வச்சு. பேனா யூஸ் பண்ணக்கூடாது, பென்சில் வச்சு தான் நீங்கள் அதை டார்க் பண்ணிக்கணும். அதுக்காக ரொம்ப அழுத்தியெல்லாம் வரையணும். லைட்டாக உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இருந்தாலே போதும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எப்படி இமேஜ் கிடச்சிருக்குன்னு. நான் டீச் பண்ணுறது புரியுது இல்லை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இல்லை ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டீச் பண்ணுறது புரியுதான்னு எனக்கு தெரியும்.